இந்த குளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு அழகான குளம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேர் വേദമാണ് ഇവിടുത്തെ പ്രാധാന്യം. വേദോച്ചാരണം കൊണ്ട് ഏതാണ്ട് 500 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഋഗ്വേദം ഞങ്ങൾ തിരഞ്ഞു നടക്കുന്നു കണ്ടില വേളയൊരിടത്തു നിഹ കണ്ടുകെട്ടി പറഞ്ഞാല് ആന എഴുന്നള്ളിക്കില്ല എന്നുള്ളത് ഒരു പ്രത്യേകതയാണ്. ആന എഴുന്നള്ളിക്കില്ല. വാഹനം ഇവിടുത്തെ ഒരു പ്രത്യേകത എന്ന് വെച്ചാൽ നാരായണീയം വളരെ വിശേഷമായിട്ടുള്ള ഇതാണ്. നമ്മൾ കാര്യം നാരായണീയം ഭഗവാന്റെ எல்லோருக்கும் ஒரு பெரிய இனிய காலை வணக்கம் நண்பர்களே. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் எல்லோரும் சந்தோஷமாகவும் அண்ட் ஆரோக்கியமாகவும் அண்ட் நலமாகவும் இருப்பீங்க. அண்ட் இன்னொன்று சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நண்பர்களே. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் மன்னிச்சிருங்க, என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வாரம் கோவில் பதிவு போட முடியலை. ஆக்சுவலாக கோவில் பதிவு எடுக்கிறதுக்காகலாம் நம்ம போயாச்சு. அண்ட் ரொம்ப மழையும் வேறு. அண்ட் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா வயநாட்டில் போன வாரம் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஸோ அது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். நிறைய உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அது கேட்கவும் கஷ்டமாக இருந்தது அண்ட் பார்க்கறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் எனக்காக தயவு செய்து அந்த இறந்த நிறைய உள்ளங்கள், நிறைய அன்பு குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்காகவும் மனமார்ந்த ஒரு பிரார்த்தனை வேண்டிக்கோங்க. ஸோ அவங்க ஆன்மா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. ஸோ அதனால் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் அன்றைக்கி போன ஷூட் அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா அங்கேயும் பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. ஸோ நான் போன கோவிலும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான மழை பொழிவு தான். ஆக்சுவலாக நம்ம கோவில் ரீச் ஆயாச்சு. ஸோ கடந்த வாரம் வீடியோ எடுக்கிறதுக்கு கோவில் ரீச் ஆயாச்சு. பட் என்னன்னா அந்த கோவில் பெர்மிஷன் கிடைக்க எனக்கு 2-3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னும் கிடைக்கல. ஸோ பெர்மிஷன் கேட்டிருக்கோம். ஸோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கேரளாவில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் அந்த கோவில். ஸோ சீக்கிரம் அது கூடிய விரைவில் அந்த கோவில் என்ன கோவில் அப்படின்றது கண்டிப்பாக நீங்களும் பார்த்துப்பீங்க அண்ட் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதாவது அன்பர்களே, இன்றைக்கான கோவில் தரிசனம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி இந்த குளத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த குளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு அழகான குளம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய பேர் என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் சில பேர் யூடியூப்லேயே ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய சேனலோட நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அழகான இடங்கள் பார்க்குறது இல்லாமல் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவிலோட பதிவை தான் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய கோவில் எங்கே பதிவு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாலக்காடு மாவட்டம் தான். அதாவது பாலக்காடு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருங்க. அதாவது ஸ்ரீகிருஷ்ணாபுரம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான். ஸோ அந்த ஸ்ரீகிருஷ்ணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் நம்மளுக்கு இன்றைக்கான தரிசனம் பார்க்க போகிறோம். இந்த கோவில் பேரே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாங்கோடு விஷ்ணு சேத்திரம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த பகுதி இப்போ இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோவிலோட பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாங்கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீகிருஷ்ணாபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டாப்பு தான் அந்த ஸ்டாப்பு. ஸோ இந்த கோவில், அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் நம்மளுக்கு இன்றைக்கான தரிசனம். அதாவது விஷ்ணு சேத்திரம் சொல்லுவாங்க. ஸோ விஷ்ணு அப்படின்னு சொன்னால் விஷ்ணுக்கு ஒரு அவதாரம், 10 அவதாரங்கள் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதில் ஒரு அவதார கோவில் தான் இந்த கோவில். அண்ட் இந்த கோவிலை பற்றின விசேஷங்களும் சரித்திரங்களும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானுயர்ந்த அழகிய மரங்களுக்கு நடுவே ஒரு அழகான ஆலயம். அவ்வாலயத்தின் முன்னமே நம்மை வரவேற்கும் ஒரு நுழைவு வாயிலும் கூட. மெல்ல மெல்ல முன்னடக்கையில் வாயிலின் இருபுறமும் ஆலயத்தின் மதில் சுவர்களும் கூட. அச்சுவற்றின் ஆங்காங்கே சிறு பசுஞ்செடிகள் எட்டி பார்க்க வருகை தரும் நம்மை அவைகள் புன்னகைத்து வரவேற்கின்றன. நல்வரவு பெற்ற நம்மில் அனைவருக்கும் வரம் தந்து வாழ்வளிக்க இதோ வந்து நின்றும் வாமனமூர்த்தி ஆலயத்திற்கோ.
வாமனன் வானுயர்ந்து நின்ற ஒரு பரந்தாமன். ஆம், பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனுக்கு அவதாரங்களோ 10. அதில் 5வதாக உருவெடுத்து வானளந்து நின்று வாமனமூர்த்தியாக காட்சி கொடுக்கிறார் இவ்வாலயத்தில். கேரளத்தில் பல சிறப்புகள் இருக்க ஓணம் திருவிழா என்றால் ஒரு வகை சிறப்புதான். அப்படி ஓணத்தின் சிறப்பாக மகாபலி சக்கரவர்த்திக்கு வரம் தந்து வாமனமூர்த்தியாக நின்றார். இப்படி போன்ற பல நன்மை அளித்த மூர்த்திக்கோ பாலக்காட்டில் ஸ்ரீகிருஷ்ணாபுரம் பகுதியில் பெருமாங்கோடு என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஒரு தனி சிறப்பு ஆலயம். பல நூறு வருடங்கள் நிறைந்த இந்த ஆலயத்தின் பகவான் விஷ்ணு குழந்தை வாமனனாக இங்கு மையம் கொண்டுள்ளார். நீலக்கண்ணன் என்ற பெயரில் உருவெடுத்தவர் என்று நம் அனைவரும் அறிவர். அப்படி இருக்கையில் இவ்வாலயத்தின் கோவில் குளமும் நீல நிறத்தில் கொண்டிருப்பது நம்மை ரசிக்க வைப்பது மட்டுமின்றி பிரமிக்கவும் வைக்கிறது. நீலக்கண்ணன் பாட்டிற்கு சுதி சேர்க்க நீலவண்ண மயில்களும் இங்கு பாட்டிசைத்து உலா வருகின்றன. இரட்டை அடுக்கு கோபுரத்தின் கருவறையில் இன்பத்தின் அழகில் சிரித்த வண்ணம் வாமனமூர்த்தி அருள் பாலிக்கின்றார். நாம் காணும் ஒவ்வொரு ஆலயமும் பல சிறப்புகளையும் பல விசேஷங்களையும் பல வழிபாடுகளும் கொண்டிருக்கும். அதுபோல இவ்வாலயமும் அவற்றில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் இவ்வாலயத்திலோ பண்டைய காலத்தில் கட்டப்பட்ட மரச்சிற்ப சிலைகளையும் நம்மால் காண முடியும். மலைப்பொழிவில் துளிர்விட்டு பூத்துக் குலுங்கும் பாசான் புற்களை ஆங்காங்கே இவ்வாலயத்தில் காணும் பொழுது நம் கண்களுக்கு விருந்து படைப்பது மட்டுமின்றி இவ்வாமனன் ஆலயத்திற்கும் அழகு சேர்க்கிறது. ஆலயத்தில் விநாயகர், உபதெய்வமான ஐயப்பன், சரஸ்வதி, நாகங்கள் என மற்ற தெய்வங்களும் உள்ளன. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மலையாள மாதம், அதாவது முதல் வியாழக்கிழமை அன்றும் வாரத்தின் எல்லா ஞாயிற்றுக்கிழமை அன்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. மலபார் தேவஸ்தான பாதுகாப்பில் உள்ள இந்த ஆலயம் மலபார் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதும் மகாபலி சக்கரவர்த்தியை சிறப்பு கொள்வதிலும் இந்த வாமனமூர்த்தி ஆலயம் முதன்மையாக இருக்கிறது. இந்த நீலக்கண்ணன் ஆலயத்தை சுற்றி நந்தவன பூக்களும் நதிநீர் ஓடைகளும் நீர்க்குளங்களும் பரந்த வயல்வெளிகளும் காணப்படுகின்றன. இவைகள் யாவும் இங்கு இருப்பதனாலோ என்னவோ இயற்கையும் இவனது இன்பமுகச் சிரிப்பனைக் கண்டு குழந்தை வாமனனைப் போன்றே அவைகளும் துள்ளி குதிக்கின்றன. குழந்தை பாலகனாக உருவெடுத்த வாமனன் எம்பெருமான் விஷ்ணுவை நாம் அனைவரும் நேரில் சென்று தரிசித்து அவன் அருள் பெற்று அவனை போலவே வானளந்து நின்று உலகினை வெல்வோம். ஓம் நமோ நாராயணாய. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே. அதாவது இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய கோவில் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாங்கோடு விஷ்ணு டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் தான். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த கோவிலுடைய அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சஜீவன் சொல்லிட்டு அவர் தான் பெர்மிஷன் கொடுத்தாரு. ஸோ இந்த கோவில் நம்ம இன்னைக்கு ஷூட் எடுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கோவிலும் இன்னைக்கு ஷூட் எடுக்க போகிறோம். பட் அந்த கோவில் அடுத்த வாரம் தான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கோவில் அதாவது பெருமாங்கோடு விஷ்ணு கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலை பற்றின விசேஷங்களும் சரித்திரங்களும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். முதல் நமஸ்காரம்டா. நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம். നിങ്ങളുടെ പേര് പറഞ്ഞില്ലേട്ടാ? എൻ്റെ പേര് കുഞ്ചു എന്ന് അറിയപ്പെടും. ചാമി എന്നാണ് ശരിക്കില്ല പേര്. ഓക്കെ.
ഞാൻ ഈ ക്ഷേത്രത്തിൻ്റെ ക്ഷേത്രക്ഷേമ സമിതിയുടെ പ്രസിഡൻ്റാണ്. ഓക്കെ. ഈ വാമനമൂർത്തി ക്ഷേത്രം, ശ്രീ പെരുമാവൂർ വിഷ്ണു ക്ഷേത്രം ഏതാണ്ട് 1650 വർഷങ്ങൾ ചരിത്ര പ്രാധാന്യമുള്ള ഒരു ക്ഷേത്രമാണ്. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. ഇവിടുത്തെ പ്രതിഷ്ഠ വാമനമൂർത്തിയാണ്. ശ്രീ പെരുമാങ്ങോട് ഇല്ലം അവിടുത്തെ ദമ്പതിമാർക്ക് സന്താനഭാഗ്യമില്ലാത്ത ഒരു സാഹചര്യത്തിൽ അവരെ വിഷ്ണുവിനെ ഭജിക്കുകയും ഗുരുവായൂരപ്പനെ സേവിക്കുകയും ചെയ്തതുകൊണ്ട് സന്താനഭാഗ്യം ഉണ്ടായി എന്നാണ് അറിയപ്പെടുന്നത്. അവരുടെ കുലദൈവമായ അയ്യപ്പൻ ഇവിടെ ഉപപ്രതിഷ്ഠയാണ്. രണ്ടിനും തുല്യമായ പ്രാധാന്യമാണ് അയ്യപ്പനും തേവരക്കും. തേവരെന്നാണ് ഞങ്ങൾ പറയുക. അപ്പോൾ വാമനമൂർത്തിക്കും അയ്യപ്പനും തുല്യ പ്രാധാന്യമുള്ള ഒരു ക്ഷേത്രമാണിത്. വേദമാണ് ഇവിടുത്തെ പ്രാധാന്യം. വേദോച്ചാരണം കൊണ്ട് ഏതാണ്ട് 500 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഋഗ്വേദം ത്രിസന്ധ എന്നൊരു വേദങ്ങളുടെ ഒരു ഉത്സവം ഉണ്ടായിട്ടുണ്ട്. ഏതാണ്ട് 6 മാസം നീണ്ടു നിൽക്കുന്ന, രാവിലെ മുതൽ വൈകുന്നേരം വരെ വേദങ്ങൾ ചൊല്ലിയും കൊണ്ട് 6 മാസത്തോളം നീണ്ടു നിന്ന ത്രിസന്ധ എന്നൊരു ഉത്സവം ഇവിടെ ഉണ്ടായിട്ടുണ്ട്. ഒരു 500 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഉണ്ടായതായിട്ട് അറിയപ്പെടുന്നുണ്ട്. ഇവിടുത്തെ സന്താന ഭാഗ്യത്തിനും അതുപോലുള്ള മറ്റു കാര്യങ്ങൾക്കെല്ലാം ഇവിടെ ഉപാസിച്ചാൽ കാര്യസിദ്ധി ഉണ്ടാവുന്നതാണ്. ഡിസംബർ മാസത്തിലെ ധനുമാസത്തിലെ 30 വ്യാഴാഴ്ച നിറമാല നമ്മൾ ആഘോഷിക്കാറുണ്ട്. അതേപോലെ അയ്യപ്പൻ്റെ പ്രതിഷ്ഠാ ദിനം ഇടവമാസത്തിലെ 30 ശനിയാഴ്ച അയ്യപ്പൻ്റെ പ്രതിഷ്ഠാ ദിനം ആഘോഷിക്കാറുണ്ട്. അതേപോലെ തന്നെ നവരാത്രി കാലത്ത് സരസ്വതി പൂജ, അതേപോലെ മറ്റു ആഘോഷങ്ങൾ ഇവിടെ പ്രാധാന്യമുണ്ട്. ഈ പ്രദേശത്തുള്ള 5ഓളം പെരുവനത്ത് മന, കോടനാട്ട് മന, നെടിയടത്ത് മന, കാവുങ്കൽ മന, പാണേക്കാട്ട് മന, അങ്ങനെ 5 ഇല്ലക്കാരുടെ ഒരു ഊരാളന്മാരാണ് ഇതിൻ്റെ ഭരണം നിർവഹിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇതിൻ്റെ ഇപ്പോഴത്തെ ചെയർമാൻ സീനിയറായിട്ടുള്ള രാമൻ നമ്പൂതിരി, കോടനാട് രാമൻ നമ്പൂതിരി മാഷാണ്. എക്സിക്യൂട്ടീവ് ഓഫീസർ ശ്രീ സജീവൻ സാറാണ്. പിന്നെ ഭവദാസൻ മാഷ്, ശശി മാഷ്, ഞാനടങ്ങുന്ന എക്സിക്യൂട്ടീവ് കമ്മിറ്റി, ക്ഷേത്രക്ഷേമ സമിതി ആണ് ഇതിൻ്റെ അമ്പലത്തിൻ്റെ ഭൗതിക കാര്യങ്ങളിൽ വേണ്ട ഇത് ചെയ്യുന്നത്. നാട്ടുകാരുടെ എല്ലാം സഹകരണം കൊണ്ടാണ് ഈ അമ്പലം കൃത്യമായി നടന്നു പോകുന്നത്. പിന്നെ ഈ അമ്പലത്തിൽ പ്രത്യേക വിശേഷങ്ങളും, അമ്പലത്തിലെ പ്രത്യേക വിശേഷങ്ങൾ എന്ന് പറഞ്ഞാൽ ആന എഴുന്നള്ളിക്കില്ല എന്നുള്ളത് ഒരു പ്രത്യേകതയാണ്. ആന എഴുന്നള്ളിക്കില്ല, വാമനമൂർത്തി ആന പേടിയാണ് എന്നുള്ളൊരു പ്രത്യേകതയാണ്. അതേപോലെ തന്നെ സാധാരണ ചുരുക്കം ക്ഷേത്രങ്ങളിൽ പടിഞ്ഞാട്ട് ഇരിക്കുന്ന ദേവ പ്രതിഷ്ഠ പടിഞ്ഞാട്ട് തിരിഞ്ഞിരിക്കുന്ന ചുരുക്കം ചില ക്ഷേത്രങ്ങളിൽ ഒന്നാണ് ഈ ക്ഷേത്രം. പ്രധാന ഉത്സവം എന്ന് പറയുന്നത് പ്രതിഷ്ഠാദിനമായിട്ടുള്ള ഡിസംബർ മാസത്തിൽ ധനുമാസത്തിലെ 30 വ്യാഴാഴ്ചയാണ് നമ്മൾ നിറമാല. അന്ന് നമ്മളെ കഥകളി, അതുപോലെയുള്ള ചാക്യാർകൂത്ത്, മറ്റു ലക്ഷാർച്ചന, ഋഗ്വേദ ലക്ഷാർച്ചനയൊക്കെ വളരെ അതിഗംഭീരമായിട്ട് നമ്മൾ കൊണ്ടാടാറുണ്ട്. പിന്നെ ഉപപ്രതിഷ്ഠയായിട്ടുള്ള അയ്യപ്പൻ്റെ പ്രതിഷ്ഠാ ദിനമാണ് മെയ് മാസത്തിൽ, അതായത് ഇടവമാസത്തിൽ 30 ശനിയാഴ്ച കൊണ്ടാടാറുണ്ട്. ആ സമയത്ത് ഭാഗവത സപ്താഹം വായിക്കാറുണ്ട്. അങ്ങനെ രാമായണ കർക്കിടക മാസത്തിലെ രാമായണ പാരായണം സ്ഥിരമായി നമ്മൾ ആ ഒരു മാസക്കാലം. പിന്നെ ഇവിടുത്തെ ഒരു പ്രത്യേകത എന്ന് വെച്ചാൽ നാരായണീയം വളരെ വിശേഷമായിട്ടുള്ളൊരു ഇതാണ്. നമ്മൾ കാര്യം നാരായണീയം ഭഗവാന്റെ മേൽപ്പത്തൂർ ഭട്ടതിരിപ്പാടിൻ്റെ നാരായണീയം എന്ന ഒരു പുസ്തകമുണ്ട്. അത് മേൽപ്പത്തൂർ ഭട്ടതിരിപ്പാട് അസുഖം മാറാൻ വേണ്ടിയിട്ട് ഗുരുവായൂരപ്പന് മുമ്പിൽ രചിച്ച ഇതാണ്. അപ്പോൾ അത് കാര്യസാധ്യത്തിന് വേണ്ടി ഇവിടെ നാരായണീയം നടത്തി കഴിഞ്ഞാൽ വളരെ വിശേഷമാണ്. എല്ലാവർക്കും അത് അനുഭവമാണ്. ഈ പ്രദേശത്തുള്ള 4 പേർക്കും ഇത് വളരെ അനുഭവപ്പെട്ടിട്ടുള്ളൊരു കാര്യമാണ്. പിന്നെ വഴിപാടെങ്കിൽ സന്താന ഭാഗ്യം മാത്രം, സന്താന ഭാഗ്യത്തിലുള്ള വഴിപാടുകളുണ്ട്. നിറമാല, ചുറ്റുവിളക്ക്, അതുപോലെ തന്നെ ത്രിമധുരം പാൽപ്പായസം വളരെ തേവർക്ക് ഭഗവാന് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടൊരു വഴിപാടാണ് പാൽപ്പായസം. പിന്നെ മുഴുക്കാപ്പ്, മറ്റു സാധാരണ വഴിപാടുകൾ, പുഷ്പാഞ്ജലി പോലുള്ള എല്ലാ വഴിപാടുകളും മറ്റുള്ള അമ്പലങ്ങളിലെ പോലെ തന്നെ ആണ്. പിന്നെ അയ്യപ്പന് അട വഴിപാട്, അയ്യപ്പന് കൂട്ടുപായസം ഒക്കെ വളരെ விசேஷப்பட்டுள்ள வழிபாடுகள். ஓகே. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஷ்ணுவோட அவதாரத்தில் 10 அவதாரம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த 10 அவதாரத்தில் 5வது அவதாரம் சொல்லக்கூடிய வாமனமூர்த்தி, ஸோ அந்த அவதாரம் தான் இங்கே இருக்குது.
ஸோ வாமனன் சொன்னாவே பெரியவர் அப்படின்ற நினைக்க கிடையாது. இது வந்து குழந்தை ரூபத்தில் கூடிய வாமன மூர்த்தி. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேதங்களை சொல்லக்கூடிய ரிக் யசு சாமா அதர்வன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்துட்டு ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதத்துக்கான ஒரு முக்கிய கோவில் தான். ஸோ கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ரிக்வேதங்கள்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டதாகவும் படிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் ஆணை வச்சு வழிபடக்கூடிய ஒரு விசேஷம் கிடையாது. என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாமன மூர்த்தி வந்துட்டு சின்ன பையன், அதாவது குழந்தை ரூபம் அப்படின்றதால அவருக்கு யானைன்னா கொஞ்சம் பயமாக இருக்குமாமா. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யானை வழிபாடு வச்சு அது பண்ணுறது கிடையாது. அது ஒரு பெரிய விசேஷமாக சொன்னாங்க. அண்ட் இன்னொன்று இந்த கோவிலில் ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுது இந்த குளம். இக்குளத்துக்கும் அம்பலத்துக்கும் எதுக்கு ஒரு பிரத்யேகம் உண்டாட்டா? കുളത്തിന് പ്രത്യേകതയുണ്ടോ? അത് നമ്മുടെ അമ്പലത്തിനും കുളത്തിനും അമ്പലത്തിന്റെ അത്രയും പഴക്കമുണ്ട്. പിന്നെ അവിടെ കുളിച്ച് അവിടെ ശുദ്ധിയായിട്ടാണ് ശാന്തിക്കാരൻ ക്ഷേത്രക്കുളമായിട്ട് തന്നെയാണ് നമ്മൾ കാണുന്നത്. അതിന് എല്ലാവർക്കും പ്രത്യേകം നമ്പൂരിക്കൊക്കെ പ്രത്യേക കടവുകളൊക്കെ വെച്ചിട്ട് വളരെ മനോഹരമായിട്ട് മെയിൻറ്റെയിൻ ചെയ്യുന്ന ഒരു കുളമാണ്. ஓகே ஓகே. ஏன்னா அந்த குளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருக்குது, ரொம்ப புனிதமாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு குப்பைகள் இல்லாமல் ஒரு நீட்டாக ரொம்ப க்ளீனாக இருந்தது அந்த குளம். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலோட விசேஷங்களை வந்துட்டு நமக்கோட கமிட்டிஸ் டீம் தான் வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏட்டா ഈ അമ്പലത്തിൻ്റെ നട എപ്പോൾ തുറക്കണം ഏട്ടാ? രാവിലെ 5:30 മുതൽ 5:30 മുതൽ കാലത്ത് 5:30 മുതൽ 7:15 വരെ. ഓ ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ. ഈ അമ്പലത്തിന് വരുന്ന ബസ് റൂട്ട് ഏതെങ്കിലും? ബസ് റൂട്ട് പറഞ്ഞാൽ സൊസൈറ്റി പടിയില്ല, ശ്രീകൃഷ്ണ സൊസൈറ്റി മംഗലാവുന്ന പാലക്കാട് പാലക്കാട് മംഗലാവുന്ന ഇറങ്ങി ചാത്തകുന്ന് റോട്ടില് മംഗലാകുന്നു. എന്നിട്ട് ചാത്തകുന്ന് വഴി ഇറങ്ങിയാൽ ഷോർട്ട് കട്ട് ഉണ്ട്. കോഴിക്കോട് നിന്ന് വരികയാണെങ്കിൽ തിരുവായൂരോട് ഇറങ്ങിയിട്ട് ഇവിടെ മണ്ണാർക്കാട് റോഡിൽ സൊസൈറ്റി പടി ഇറങ്ങിക്കഴിഞ്ഞാൽ ചാത്തകുന്ന് റോഡാണ്. മാക്സിമം ശ്രീകൃഷ്ണൻ വന്നെങ്കിൽ ഇവിടെ അടുത്താണ്. ചാത്തകുന്ന് റോഡുണ്ട്, അതായത് മണ്ണാർക്കാട് പാലക്കാടിനെ കണക്ട് ചെയ്യുന്ന ഒരു ഷോർട്ട് കട്ട് ഉണ്ട്, ചാത്തകുന്ന് റോഡെന്ന് പറയും. ഓക്കെ ഓക്കെ. അതിൽ നിന്ന് വളരെ അടുത്താണ് அம்பலம். ஓகே. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ரூட்டில் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணாபுரம் வந்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பக்கம் இந்த கோவில். அண்ட் பைக் காரில் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு இந்த கோவிலில் ரீச் ஆகிடலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த கோவிலை பற்றின விசேஷங்கள் எல்லாமே நமக்கு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம கோவிலோட டீம் கமிட்டிஸ் தான். அது மட்டும் இல்லை இந்த அம்பலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலபார் தேவசம் போர்டில் மலபார் தேவசம் போர்டு. ஸோ மலபார் தேவசம் போர்டு அப்படின்றதுனால நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை கோவிலே இந்த கோவிலை பற்றின விசேஷங்கள் நமக்கு சொன்ன இந்த டீமுக்கும் சரி, அண்ட் இங்கே இருக்கக்கூடிய நம்பூதிரிகளுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கும் சரி ஒரு பெரிய நன்றி தவிர என்னங்க இன்றைக்கான கோவில் தரிசனம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. அதாவது பெருமாங்கோடு விஷ்ணு கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த கோவில், இந்த குளம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு குளம் தான். ஸோ இந்த கோவில் குளத்தில் இருந்து ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங் எண்டிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நின்று போட்டுட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் தான் நின்றுட்டுருக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகே. அதாவது இன்றைக்கான கோவில் பதிவு பெருமாங்கோடு விஷ்ணு கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு இயற்கை காட்சிகளையும் ஒரு அழகான கோவில் தரிசனங்களும் கண்டிப்பாக பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அண்ட் அந்த பதிவை உங்களுக்கு கொடுத்ததில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அன்பர்களே. ஸோ இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தொடர்ந்து அடுத்த வாரம் ஒரு நல்ல கோவிலையும் அண்ட் அந்த கோவிலோடு சேர்த்து ஒரு அழகான இயற்கை காட்சிகளும் இயற்கை சூழல்களையும் கண்டிப்பாக பார்ப்போம் அண்ட் கண்டிப்பாக சந்தோஷப்படுவோம்.